திருவாரூர் தேரழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, முத்தமிழறிஞர் கலைஞரின் தமிழழகு, நம் மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி திறமை அழகு. அன்புக்குரியவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், திக்கற்றோர், தெளிவில்லாது இருப்போர், வசதியற்றோர், வறியோர்கள், ஏழைகள் என்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இருள் விலகி ஒளிகாட்டும் ஒளிவிளக்காய் மார்ச் 1ஆம் தேதி 1953 உதித்த உதய ஞாயிறுதான் நம் மனிதநேய மக்கள் முதல்வர். நாளைய தினம் வரலாற்று சாதனையின் பிறந்த நாள். அதை இன்றே கிராம பூசாரிகள் அனைவருமே கூடி வாழ்த்துகிற விழாவாக நடத்திய நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய திருக்கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பெருந்திருவிழா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பிரம்மோற்சவம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை நாள்தோறும் பெரும் திருவிழாவாக மாற்றி உற்சவமூர்த்தியாய் முதல்வரை எப்போதும் அழைத்து வருகிற நம் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அனைவரையுமே வரவேற்று வாழ்த்தி, இதுவரை இந்து சமய அறநிலையத்துறையில் இல்லாத பொற்கால சாதனைகளாய் 4000 கோவில்களின் குடமுழுக்கு பெருவிழாக்கள். அது மட்டுமல்ல, ஆதி திராவிட மக்கள் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய 5000 திருக்கோவில்களுக்கு ஏறத்தாழ 100 கோடிக்கு மேல் திருப்பணி நிதி உதவி. கிராமப்புற மக்கள், நம் கிராம பூசாரிகள் பூஜை செய்கிற, வழிபாடு செய்கிற திருக்கோவில்களுக்கு 5000 திருக்கோவில்களுக்கு 106 கோடி ரூபாய் நிதி உதவி என்று வாரி வாரி வழங்கி, கிராம பூசாரிகள் தான் தமிழகத்தின் கிராமங்களின் காவல் தெய்வங்களை பூஜை செய்கிறவர்கள் மட்டுமல்ல, கிராம அமைதிக்கும் இவர்கள்தான் காவல் தெய்வங்கள். நல்லிணக்கத்திற்கும் நட்புறவுக்கும் உறவுக்கும் மனித நேயத்திற்கும் ஜாதி வேறுபாடுகளற்ற சமூகத்தை படைப்பதற்கும் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய அரசு இந்த பொற்கால ஆட்சியில் எனக்கு 5 நிமிடம், 5 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு கால சாதனையை படைத்துவிட்டு 5 நிமிடத்தில் பேசி முடித்துவிடு என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற சேகர்பாபு அவர்களின் கட்டளையை ஏற்று ஒரே 1 நிமிடம் நமது செய்தி. அண்மையில் தான் தமிழக முதல்வர் சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்தார். புரட்சி பூத்த மண் சிவகங்கை மாவட்டம். இங்கே ஜீயர் அவர்கள் இருக்கிறார்கள். திருக்கோட்டியூர் திருமதில் மேல் ஏறி நின்று கொண்டு எல்லா மக்களுக்கும் மந்திரத்தை வாரி வழங்கினார். ஐயகோ, சொல்லக்கூடாத மக்களுக்கு மந்திரத்தை சொல்கிறாயே, கேட்கக்கூடாதவர்கள் இதை கேட்கிறார்களே என்று அவர் குருநாதர் சொன்னபோது அடக்கத்தோடு கேட்டார். இந்த மந்திரத்தை கேட்பவர்கள் எங்கே போவார்கள்? இந்த மந்திரத்தை கேட்கிற கோடானு கோடி மக்கள் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமோதம் அடைவார்கள் என்று குருநாதர் சொன்னார். அப்போது அந்த மனிதர் ஆனந்த கூத்தாடினார். கோடிக்கணக்கான மக்கள் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைகிறார்கள் என்றால், அவர்கள் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைவதற்காக நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று சொன்ன புரட்சி பூத்த ராமானுஜர் உலா வந்த மண் தான் நம்முடைய மண். அங்கேதான் நம்முடைய அந்த திருக்கோட்டியூருக்கு தங்க கோபுரத்தில் கும்பாபிஷேகம். நம்முடைய முதல்வர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்தார்கள். உலகத்தின் வரலாற்று புகழ்மிக்க சந்திப்பு காந்தியடிகள் ஜீவா சந்திப்பு. அதை வரலாற்றில் நிலைநிறுத்தத்தக்க வகையில் நினைவு மண்டபத்தை எழுப்பி காந்தியடிகள் ஜீவாவுக்கு திருவுருவச் சிலை, மானம் காத்த மருதிருவர்களுக்கு, ஆன்மீகத்தை காத்த மருதிருவர்களுக்கு, காளையார் கோயில் ராஜகோபுரத்தை காப்பதற்காக தம் தலையை தர தயாராயிருந்த மருதிருவர்களுக்கு
சிலை எழுப்பினார். 2 சிலைகள் எழுப்பி கம்பீரமாய் சிவகங்கையில் காட்சி தருகிறது. வேலுநாச்சியார் பெயரில் மேம்பாலம். இப்படி வரலாற்று சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்திய நாட்டை காக்க தற்கொலை படையாய் வந்த குயிலி அம்மாவுக்கு வீரத்தாய் குயிலிக்கு திருவுருவச் சிலை. இது மட்டுமா? ஆன்மீகம் என்பது ஆசிரமங்களில் இல்லை, ஆதீனங்களில் மட்டுமில்லை, அது மக்களுக்கு என்று சொன்ன மக்களின் ஆன்மீக தலைவராய் விளங்கிய தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் மணிமண்டபம் எழுப்பினார். சட்டமேலவை உறுப்பினராக அவரை நியமனம் செய்தார். அந்த குன்றக்குடி அடிகளாரின் மணிமண்டபத்திற்கு வருகை புரிந்து அடிகளாரின் 100 விழாவை சிறப்பு செய்தவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆன்மீக தலைவர்களை எந்நாளும் போற்றுவதில் சற்றும் குறைந்தவர் அல்ல. பெரியார் போற்றிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அண்ணா போற்றிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கலைஞர் சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்காக இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவில் மணிமண்டபம் எழுப்பிய முத்தமிழறிஞர் கலைஞரின் பாதையில் அடிகளாரின் 100 விழாவை நானே வந்து கொண்டாடுவேன் என்று சிவகங்கை மண்ணிற்கு வந்து சிறப்பு செய்த மாண்புமிகு முதல்வர்களின் எளிமையை, ஆன்மீக தலைமையை போற்றுகிற அவரின் அற்புத ஆன்மீக உள்ளத்தை எந்நாளும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காலம் கருதி 5 நிமிட வரம்பில் இப்போது நமது வேண்டுகோள் இதுதான். 5 ஆண்டு காலத்தில் ஆன்மீக தளத்தில் அற்புதமான சாதனைகள். நாளைய தினம் பிறந்த நாள் காண்கிறார் நம் முதல்வர் அவர்கள். அவர்களை நாம் அனைவரும் ஒரு சேர எழுந்து நின்று பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க. நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லலாமா? வாழ்க வாழ்க வாழ்கவே மாண்புமிகு மனிதநேய மக்கள் முதல்வர் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு வாழ்கவே, ஆன்மீகம் தலைக்க, எளிய மக்கள் வாழ்வு மலர, வாழ்க வாழ்க வாழ்கவே. கிராம பூசாரிகளாகிய எங்கள் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றி வைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர், மனிதநேய மக்கள் முதல்வர் வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்களின் இதயமார்ந்த அன்பார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.